அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். இந்த இமாம் புகாரி அரபு கல்லூரியின் 6வது பட்டமளிப்பு விழாவில், அதே போன்று எமது பெண்கள் அரபு கல்லூரியின் 1வது ஹாஃபில் பட்டமளிப்பு நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமான ஷேக் ஹசன் பரீத் பின்னூரி ஹதரத் அவர்கள், அத்துடன் நாங்கள் விசேட அதிதிகளாக இங்கே அழைத்திருக்கின்ற உலமாக்கள், அதிபர்கள் அனைவர்களையும் ஆரம்பமாக விழித்தவனாக, இந்த இமாம் புகாரி அரபு கல்லூரியை பொறுத்தவரையில் வெளியில் விளங்குவதற்கு ஓரிரு நபர்களுடைய செயல்களும் அவர்களுடைய தியாகங்களும் மக்களுடைய கண்ணுக்கு விளங்கினாலும், இதன் பின்னால் தங்களுடைய பயானில் ஹஜரத் அவர்கள் இஹ்லாஸை பற்றி சொன்னார்கள். உண்மையிலே இதுக்காக பல லட்சம் ரூபாக்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்ற முஹ்லிஸுகள், இஹ்லாஸுடையவர்கள் இந்த விழாவில் கூட கலந்து கொண்டு தங்களுடைய முகங்களை காட்டிக்கொள்ளாமல் மறைந்து பதுங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ நபர்கள் எமது ஊரில் இந்த கிந்தொட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான விழா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு ஊருக்கு ஒரு மதரசா கிடைப்பதென்பது அது அந்த காலத்தில் ஒரு நாட்டுக்கு, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபி அல்லது ஒரு ரசூல் கிடைப்பதை போன்றதுதான். ஒரு ஊரில் மதரசா இயங்குவதென்பது, அந்த மதரசாவுக்கு ஊர் மக்கள் செலவு செய்கிறார்கள் என்பது, அது அந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை, அந்த ஊர் மக்களுடைய சொத்துக்களை, உடைமைகளை, உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயம்தான் மதரசாக்கள் என்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் எமது இந்த மதரசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 வருடங்களாக பகுதி நேர மதரசாவாக இயங்கி வந்து இது முழு நேர மதரசாவாக மாற்றப்பட்டது. இலியாஸ் ஹாஜியார் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த பள்ளியில் அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நாங்கள் பாரியில் ஓதிட்டு வந்தோம். வந்து நாங்கள் இங்கே ஒரு மதரசாவை ஆரம்பிக்கணும் என்று இலியாஸ் ஹாஜியார் அவர்களோட கதைச்சோம். இந்த ஊரில் ஒரு மதரசாவை ஆரம்பிக்க சொன்னது என்னுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய உஸ்தாத் ஷேக் அப்துல் ரஹ்மான் மதாஹிரி ஹதரத் அவர்கள் இந்த ஊரில் ஒரு மதரசாவை ஆரம்பிக்குமாறு சொன்னார்கள். நான் என்னுடைய உள்ளத்தில் இருந்த ஆசையை அவரிடத்தில் சொன்னபோது, அப்போ அல்ஹாஜ் இலியாஸ் அவர்கள், நான் அதோட எங்களோட தலைவர் சுஹைல் நானா, இப்படி ஒரு குழுவினர் சேர்ந்து நாங்கள் எங்களோட உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸிடம் போனோம். அவர்கள் எங்களை ஊக்குவிச்சு எங்களுக்கு ஆசை ஊட்டி அவராக இந்த பள்ளிக்கு வந்து பார்ட் டைம் உடைய மீசான் வகுப்பை இந்த மஸ்ஜிதில் ஆரம்பித்து தந்தார். பார்ட் டைமாகவே நடந்து கொண்டு போனது. இந்த மதரசாட தலைவராக இருக்கக்கூடிய எங்களோட டாக்டர் ஷாஜஹான் அவர்களை கூட, எனக்கும் ஷாஜஹான் அவர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பை உண்டாக்கியவர் இலியாஸ் ஹாஜியார். அவர் இன்றைக்கும் நோயாளியாக வீட்டில் இருக்கிறார். அவருக்கு எலும்பி நடக்க இயலாது, அவருக்கு எலும்பி வர முடியாது. அவர் இன்றைக்கு வீட்டுக்குள்ள அறைக்குள்ள முடங்கி இருந்தாலும் இந்த எல்லா நன்மைகளும் அவருக்கு தான் பேசி சேரும். எனக்கும் டாக்டர் ஷாஜஹானுக்கும் இடையில் ஒரு தொடர்பை உண்டாக்கியவர் இலியாஸ் ஹாஜியார் அவர்கள். அந்த நேரம்தான் நாங்கள் டாக்டர் ஷாஜஹான் அவர்களை தலைவராக ஆக்கி, நாங்கள் அதிபராக ஆகி அல்லாட ஏற்பாடு மதரசா ஆரம்பமானது. அதை தொடர்ந்து இந்த பள்ளிவாயில் சுஹைல் நான் அவங்க தலைவரானதன் பின்னால் அந்த காலப்பகுதியில் தான் இந்த மதரசா முழு நேர மதரசாவாக ஆக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எங்களோட ஆண்கள் மதரசாலையும் 100க்கு மேல புள்ளகள், எங்களோட பெண்கள் மதரசாலையும் 100க்கு மேல புள்ளகள்,
அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மதரசா உருவாக்கப்பட்டு, பெண்கள் மதரசா உருவாக்கப்பட்டு, நிறைய புள்ளகள் ஃபர்தாட வாழ்க்கைக்குள்ள வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தீனின் பக்கம் தீன்தாரிகளாக மாறிக்கொண்டு போறாங்க. ஒரு வாப்பா வந்து சொன்னாரு, அதில் எங்கள்கிட்ட சுப்ரா போட்டு சாப்பிட்ற வழக்கம் எங்களுக்கு ஈக்கல்ல, சுப்ராண்டா என்னாண்டே தெரியாது, ஆனால் என் மகள் 2 கிழமை தான் ஆகுது மதரசால சேர்ந்து சுப்ரா போட்டு சாப்பிடணும் என்று வீட்டில் சுப்ராட அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறா. அதே நேரம் இன்னொரு வாப்பா சொன்னார், சொபகண்டா நாங்கள் கண்டதே இல்லை. அந்த வாப்பா சொன்னார், நான் ரமலாண்ட காலத்தில் கூட சொபகு தொழாதவன், ஆனால் என் பிள்ளைய என் மகளை நான் மதரசால சேர்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ என் மகள் தஹஜ்ஜத் தொழுறா. மகள் தஹஜ்ஜத்து கிளம்பி வாப்பாவையும் உம்மாவையும் சொபகு எழுப்பாட்டுறா. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாற்றம்தான் மதரசாக்களால் உருவாகும். இன்னைக்கு ஒரு குறுகிய அமைப்புல மதரசாக்கள் கஷ்டங்களோட, பொருளாதார நெருக்கடிகளோட, ரப்புடைய தொடர்போட, நாளாந்தம் தேவைகளை அல்லாஹ் கிட்ட சொல்லி சொல்லி அவங்க மதரசாக்களை நடத்தக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ் உதவி செய்கிறாங்க. ஆனால் சிலர்களோட சிந்தனை, நீங்கள் டாக்டருமாகணும், இன்ஜினியருமாகணும், லோயருமாகணும், ஓலவல் ஏலவலை போடுறதோட கிட்டத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு, சைனீஸ் பாஷையை படித்து கொடுங்க, கொரியன் பாஷையை படித்து கொடுங்க, ஜப்பான் பாஷையை படித்து கொடுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, யாராச்சும் முன் வந்தா அல்பாப் மஃப்து, வரலாம், செய்யலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஈக்கிறத கொண்டு போகிறதே பெரிய கஷ்டம். எங்களுக்கு சும்மா கண்ட நின்ற சல்லியெல்லாம் எடுத்து மதரசா செய்யலாம். தரக்கூடியவருடைய தொழிலை பார்க்கணும், அவர் வட்டியோட தொடர்பா, ஹலாலா ஹராமா, அவருடைய நிலைமை என்ன, இதெல்லாம் பார்த்து செய்யணும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆலிம்கள் அவங்களோட முதலாவது வேலை தீன ஹயாத்தாக்கணும். அதுதான் ஆரம்பம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபருட விஷயத்தை சொல்லும் பொழுது, நீங்க சும்மா கபரை தோன்றீங்களா அல்லது லஹ்து சரக்கட்டுறீங்களா? கபரை தோண்டி அப்படி லஹ்தண்டு ஒரு குழிய செய்யறதாக இருந்தா ஹிபுருல் அருள்கள்கிட்ட நீங்க போகணும். பூமி ரஃபா இருந்தா லஹத் முறைப்படி கபரை தோண்டுங்க, அப்படி இல்லைண்டா நீங்க பொதுவான முறைப்படி அடக்குங்க. இமாம் நவவி சொல்றார், அது பூமியை பத்தி தெரிஞ்சவன்ட்ட கேட்டுக்கோ. நோய் வந்தா நோம்ப விடக்கூடிய கட்டம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, நீங்க நம்பிக்கையான ஒரு முஸ்லிம் வைத்தியர்கிட்ட போய்த்து அட்வைஸ் எடுங்க. எடுத்துட்டு இந்த நோம்பு பிடிக்கிறது நோம்ப பாரமாக்குமா லேசாக்குமா, நீங்க முஸ்லிம் வைத்தியர்கிட்ட அட்வைஸ் எடுங்க. இது எல்லா மௌலவியும் டாக்டர் ஆகணும், எல்லா மௌலவியும் இன்ஜினியர் ஆகணும், எல்லா மௌலவியும் லோயர் ஆகணும் என்றா இந்த கல பலகீனமாகி போகும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மதரசாக்கள் முதலாவதாக மதரசாக்களாக மாறணும். அதுக்கு பின்னால தான் அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை எங்களுக்கு சிந்திக்கலாம். இது உண்மையான அரபு பாடங்கள், உசூல்ட விஷயங்கள், இன்னமுள்ள பாடங்கள் பலகீனமா ஐக்கக்குள்ள வெளி எல்லாத்தையும் கொண்டு உள்ளு போட்டா கடைசி இதுவும் இல்லை அதுவும் இல்லாம போற நிலைமை உருவாகும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒன்று மட்டும் நல்லா விளங்கி கொள்ளணும். அபூ தாலிப் அவர் நரகவாசியே ஆகியே போனாரு. அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத் கிடைச்ச கட்டத்திலேயாவது நாங்க இந்த ஊரில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கொள்ளணும். அபூ சுஃபியான் எதிர்த்து 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 பார்த்தாரு. ஃபத்ஹு மக்கா முட்டும் களத்துக்கே வந்தாச்சு, களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு எவ்வளவு பேரை பார்க்கலும் சோசியல் மீடியாக்கள்ல உலமாக்கல ஜமியத்துல் உலமாவ இதை ஏசி சீரழிச்சு மதரசாக்களை வெட்டி அதை கூறு போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தீண்ட விஷயங்கள் முன்னேறிக்கொண்டே போகுது. ஜெம்மியா அது முன்னேறிக்கொண்டே போகுது. நாட்டில் உள்ள உலமாக்கள் முன்னேறிக்கொண்டே அவங்களோட தீண்ட பணியில முன்னேறிக்கொண்டே போறாங்க. அவங்க மதரசாக்கள் எடுத்துக்கொண்டா அது வளர்ந்து கொண்டே போகுது. கடைசியில் அத்தைத்த குறைய சொன்னவங்களோட வாய்க்கு வருத்தம் மட்டும்தான் மிச்சம். அதனால அபூ சுஃபியானுக்கு கிடைச்ச ஹிதாயத்தாவது எங்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, முஷ்ரிக்குக்கு விளங்கப்படுத்தினா விளங்கும். அதில் சொன்னாரு நிதாவுடைய வேலை திட்டங்களை. ஷிருக்கோட உள்ளவனுக்கு குஃப்ரோட உள்ளவனுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினா விளங்கும். ஆனா நல்லா நினைவு வச்சுக்கோங்க, யஹூதிக்கு எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் விளங்காது, எவ்வளவு விளங்கப்படுத்தினாலும் விளங்காது.
அவர் ஒன்றை குறை சொல்லி பார்ப்பாரு, அது சரிவர இல்லையா, தனிநபர்களை குறை சொல்லுவாரு, அது சரிவர இல்லையா, அங்க இங்க அரசாங்கங்களுக்கு அது இது சிஐடி அது இதுண்டு அவர் பெட்டிஷன் அடிச்சு தள்ளுவாரு. அன்பார்ந்த சகோதரர்களே, பேனாமை முடியும், உங்களோட தாள்கள் முடியும், நீங்க அந்த இந்த ஆபீஸுக்கு ஏறி ஏறி உங்களோட செருப்பு தேயும். யுரிதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அங்கேக்கு ஃபோன் பண்ணி இங்கேக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு நீங்க சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹு தஆலா அவன்ட நூற, அவன்ட இல்ம, அவன்ட ஹிதாயத்தை, அவன்ட ஷரியத்தை அவன் பாதுகாப்பான். அநியாயத்துக்கு பாத்திலுக்கு முயற்சி செய்யறவங்க மட்டும்தான் முயற்சி செய்வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த இடத்துல இதை சொல்லிக்காட்ட கடமைப்பட்டுகிறேன். எங்கட ஊரு 100க்கு 100 எங்களுக்கு சார்பான ஊர் அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தூர பிரதேசங்கள்ல இருந்து ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய வேலை, அல்லாஹு தாலா காபிருக்கு கூட ஹிதாயத் வர வேண்டிய நிலைமை, அவன் தீன விளங்கப்படுத்த வேண்டிய நிலைமை. எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு இடையில ஒரு பெட்டிஷன் அடிச்சு நான் FCIDக்கு போனேன். நான் சந்தோஷப்படுகிறேன். என்ன 6 பேர் இன்கொயரி பண்ணினாங்க, 6 மணித்தியாலமா இன்கொயரி பண்ணினாங்க. ஷேக் ஹர்கம் நூராமித் அவர் பேசி பார்த்து ஒரு 2 மாசம் தள்ளி வச்சாரு. ஆனா இல்ல, அதுக்கு பின்னாலே இவங்க சில சக்திகளை அதுல செலுத்தி, சில ஆதிக்கங்களை செலுத்தி என்ன அந்த இடத்துக்கே வர வச்சாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த FCIDக்கு முன்னால அதில் சொன்னதை போல சரியத் என்றா என்னது, சரியா நீதி என்றா என்ன, ஃபர்தா என்றா என்ன விமர்சனம் பண்ணின அந்த எல்லா நிலதாரிகளுக்கும் அல்லாஹ் உதவியால எனக்கு தீன சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நான் அவளை விளங்கப்படுத்தினேன், நான் அவளுக்கு மார்க்கத்தை சொன்னேன். நான் உள்ளுக்கா ஒரு நேரம் வேண்டாம், களத்தில் ஒரு டக்கை போட்டாங்க, போட்டு சொன்னாங்க, அதில் ஒரு ஆள் அதுனா ஒயா எளிய அனவைக்கியில் ஹித்தா கண்ணிப்பா ரணில் விக்ரமசிங்கத் மெத்தன்டவில் எத்துல தமைக்கு நீங்க பார்த்திப்பீங்க. கிட்டத்தில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ எல்லாம் எடுத்து உள்ளுக்கு போட்டாங்க. அந்த FCID அங்க போனேன், கேட்டாங்க என்ன நீங்க ஸ்கூல்லேருந்து புள்ளவர் எல்லாத்தையும் விலக்கி நீங்க முகத்தை மூடுறீங்களாம், அராபி கொலனி ஒன்றை செய்யறதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்களாம், மதரசாண்டா என்ன, மதரசால் என்ன நடக்குது, உங்களுக்கு எங்களை காசு வருது, உங்களுக்கு யாரு காசு அனுப்புறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சரியான சந்தோஷம், தைரியம். அந்த இடத்துக்கு பெய்த்தும் அவர்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். அது பெரிய பாக்கியம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மதரசாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் நடந்து வருகிறது. நீங்க உலமாக்கள்கிட்ட பணத்தை காண மாட்டீங்க, நீங்க உலமாக்கள்கிட்ட தங்கத்தை காண மாட்டீங்க, நீங்க உலமாக்கள்கிட்ட வெள்ளியை காண மாட்டீங்க, நீங்க உலமாக்கள்கிட்ட வகை வகையான நீங்க வாகனங்களை காண மாட்டீங்க. ஆனா நீங்க ஒன்றை காணுவீங்க, தைரியத்தை காணுவீங்க. உலமாக்கள் தைரியமானவர்கள். அதில் சொன்னார், உசிர கொடுப்போம் தீனுக்காக. இந்த பேச்சு எல்லாருக்கும் பேசலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு, நாட்டில் உள்ள மத்த தலைவர்களுக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் வார நேரம் டிக்கெட்டை போட்டு வெளியில் ஓடுவாங்க. ஆனா உலமாக்கள் ஓட மாட்டார்கள், அவர்கள் இங்கதான் நிற்பார்கள். சிறையில் அடைக்கப்பட்டாலும் அது யூசுப் நபிக்கு கிடைத்த பாக்கியம். சிறையில் அடைக்கப்பட்டாலும் அது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். எங்களுக்கு லோயர் தேவையில்லை, எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் தேவையில்லை. எங்களோட தலைவர் யூனுஸ் நபி கடல்ட மீன் வயிற்றுக்குள்ள இருந்து, மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த கலிமாவை ஓதி எப்படி வெளியில வந்தாரோ, எங்களோட உலமாக்கள் நிச்சயமாக வெளியே வருவார்கள். எவ்வளவு கேவலம் சகோதரர்களே! அடக்கப்பட்ட ஜனாசாவை வெளியிலெடுத்தாவது ஒரு அரபு கல்லூரியை மூடோனம் என்று முயற்சிக்கிறார்கள் என்றா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று முஷ்ரிக்குகள் அல்ல, இவங்க யகூதிகளை போல விளங்கவே மாட்டார். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஏதோ பெரிய விஷயம், சந்தோஷம். நான் ஏதோ அல்லாவால நியமிக்கப்பட்ட ஒரு பொடி தான். எனக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமிக்கிறாங்க. இஹ்லாஸ் என் உள்ளத்தில் இருந்தா எனக்கு இந்த இமாம் புகாரியில நடக்கிற எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் பலதூரமான முடிவுகளை முன்னோக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இணைவோம், நாங்கள் ஒன்று சேருவோம். எங்களோட மதரசால நிறைய புள்ளைகள் உருவாகி கொண்டு வராங்க. இன்டர்வியூவில் நிறைய புள்ளைகள் வந்து சேர்றாங்க. ஹிஃபுஸில் ஹாஃபில்மார், அங்கே தௌரா, கிர்தான்,
கராத் என்று ஆரம்பிக்கப்பட உள்ளது, கிர்தான் நடந்து கொண்டு போகுது. நாங்கள் தௌரத்துல் ஹதீஸ் ஆரம்பிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். எங்களோட எல்லா வாலிப உலமாக்கள் ஸ்டாஃப் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திக்கிறான். நீங்கள் ஊர் மக்கள் எங்கள் எல்லாருக்கும் இந்த மதரசாவை முன்னெடுத்து செல்வதற்கு உதவி செய்யணும். அத்தோட இந்த இடத்தில் எங்களோட அழைப்பை ஏற்று விசேஷமாக எங்களுக்கு வருகை தந்த எங்களுடைய இந்த நாட்டுடைய முக்கியமான ஒரு ஆலிம் எங்களோட ஷேக் ஹசன் ஃபரீத் பின்னூரி ஹதரத் அவர்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். உலமாக்கள் பல வகை, ஆனால் ஹதரத் அவர்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். வெஸ்டர்னின் பக்கம் போறவர்கள் அல்ல. கார் வாகனம் வீடு சொத்து செல்வம் என்றதல்ல. எந்த நேரமும் எந்த பயணமும் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்காக முஸ்லிம்களுக்காக தீண்ட பணியை நிறைவேற்றணும் என்றதற்காக நாங்கள் பல தடவை ஹதரத் அவங்கள விழாக்கு பேசினோம். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தரல. ஆனால் இந்த முறை நாங்கள் முடிவு செஞ்சோம், ஹதரத்தை கேட்போம், எப்போ உங்களுக்கு டைம் இருக்குது அவருடைய டைம்ல தான் விழா முடிவாகும். ஹஜ்ஜிக்கு பின்னாலேனா ஹஜ்ஜிக்கு பின்னால, ஹஜ்ஜிக்கு முன்னாலேனா ஹஜ்ஜிக்கு முன்னால, எப்போ ஹதரத்துல டைம் கிடைக்குமோ அப்போ நாங்கள் இந்த விழாவை செய்வோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹதரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் ஊர் சார்பாக அவருக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு கொடுத்த சில சோதனைகளை அல்லாஹு தாலா அவன் விரும்பிய அவருக்கு தீனுக்காக நிறைய சேவை செய்கிற உலமாக்களுக்கு கொடுப்பார். அந்த அடிப்படையில் ஹதரத் அவர்களோட நாங்கள் பேசாட்டிலும் கதை காட்டிலும் எங்களோட ஒரு ரோல் மாடலாக எடுத்து நாங்கள் ஹதரத் அவர்களை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய ஒரு உஸ்தாதுமார் கூட்டம் இங்கே ஈக்கிறோம். நாங்கள் பாரியில் கண்டோம். ஹதரத் அவர்களுடைய தஹசுஸ் லெலின்னு ஒரு மக்காலா இருக்கும். அடிக்கடி நான் அது லைப்ரரியில் வாசிக்கக்கூடியவன். அந்த மவாஹிபுல் உலூம் எப்படி உருவானது அதனுடைய சரித்திரங்களை நிறைய நான் படிச்சிருக்கிறேன். ஹதரத்துல விஷயங்களை நிறைய தேடி அறிஞ்சிருக்கிறேன். ஹதரத் அவர்களுடைய சஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இறையடி சேர்ந்தாரு. அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நசீபாக்கணும் என்று இந்த சபையில நான் துஆ கேட்டுக்கொள்கிறேன். அத்தோட ஹதரத் அவர்கள் நிறைய அவருடைய குடும்பங்கள்ல நோய்கள் நெருக்கடிகள் சிக்கலோட தீண்ட ஹிதுமத்தை செய்யக்கூடியவர்கள். அவருடைய ஆஃபியத்துக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் எல்லாரும் அந்த ஹதரத் அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்கிறதோட எங்களோட அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாத்தர நூரானியா மதரசாவுடைய அரபு கல்லூரி அதிபர் என்னுடைய நண்பர் ஷேக் ஃபர்தான் அதில் பாரி ஹதரத் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கிறோம். அத்தோட இந்த எங்களை அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய தர்காட்டோன் ஜமியத்துல்லமாவுடைய தலைவர் முஅய்யதுல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய அதிபர் ஷேக் நிப்ராஸ் முஃப்தி ஹதரத் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கு நன்றிகள் சொல்லிக் கொள்கிறோம். அதோட கிந்தொட்டையில் ஒரு மூத்த ஆலிமான எங்களுடைய கியாஸ் ஃபத்தாஹி ஹதரத் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதோட இந்த அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய உலமாக்கள் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கும் எங்களோட மதரசாவையே 10-12 வருடமாக இந்த மஸ்ஜிதில் செய்து கொண்டு எந்த சிக்கலும் இல்லாமல் போறதுக்கு எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாக சபை விசேஷமாக ஜனாப் சுஹைல் அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்றதோட அவருடைய பிள்ளைகள் ஆலிங்களாக ஹாஃபில்களாக மாற்றி தீன்தாரிகளாக மாற்றி அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்குமே நல்ல மௌத்தை கொடுத்து அல்லாஹு தாலா அவர்களையும் கபூல் செய்து கொள்வோம் என்று சொல்றதோட அனைவர்கள் இந்த விழாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்தாசை செய்த அனைவர்களுக்கும் நான் துஆ செய்து இந்த இடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களோட ஒரு பழைய மாணவரோட நிக்கா மஜ்லிஸ் நடக்கும். அதோட துஆ நடக்கும். இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுகையோட